St. John's and Calvary? Yeah bro. So I think இது பெர்ஃபெக்ட் மேட்ச் உங்க ரெண்டு பேருக்குமே. நீங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா அடிச்சுப்பீங்க ரொம்பவே. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். வெரி ஹாப்பி டு மாடரேட் தி செஷன் அண்ட் I welcome our judge, Sir Jones Anna. So Jones Anna, you can give some few instructions or any wishes you want to convey to the participants. Yes, Michael, like it's really a good day to you all people. So welcome back, CSA St. John's versus CSS Calvary Church for the third place competition for the second runner-up. See, there are certain things, already you've been with the battle for such a long time. ஸோ நான் ஒரு சின்ன இது மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சஜஷன். ஸோ வேர் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் த யூனிட்ஸ். நான் எதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பிப்ளிக்கல் டச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நீங்கள் பேசுகிற டாபிக் பேஸ் பண்ணி. ப்ளஸ் உங்களுடைய ரெண்டு பேர் பேசுகிறாங்க, உங்களுடைய ஆப்போனன்ட் பேசுகிறாங்க அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் கேல்வரி சர்ச் பேசும்போது நீங்கள் அவங்க பேசுகிற அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி பேசணும். ஆனால் அவங்க பேசும்போது பேசாதீங்க. அதே மாதிரி தான் சென்ட் ஜான்ஸுக்கும். ஸோ அவங்க பேசும்போது நீங்கள் பேசும்போது அவங்களும் பேசுங்க. அந்த ஸ்பைசினஸ் இருக்காது. ஸோ அதனால் அதை குறைச்சிட்டு அவங்க பேசும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பேசுங்க. அதை கட் பண்ணி பேசுகிறதா இருக்கணும். மற்றபடி உங்கள் ப்ரெசன்டேஷன் டோன் ஆஸ் யூஷுவல் அதுதான் நாங்கள் இவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ that's it. So wish you all success. Over to you, Michael. So clear la direct toss போயிடலாமா? So ரெண்டு பேர்ல வந்து யார் highest mark na it is St. John's. Okay, so St. John's going to call for the toss. Clear? So toss குள்ள போயிடலாமா? Okay. So heads or tails, St. John's? We'll go for heads. It is tails. Okay, so Calvary Church, you won the toss. Okay, the topic for the third place. So we had very different topics or knowledge topic mind la irundhathu. But okay, idu no spice up pannala and it is it is going to be a little bit difficult topic also. Okay, and it is I think it is very need of the hour because in current ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல நம்ம இப்போ இருக்க ஒரு 2020ல we all speak about secularism, we all speak about inclusiveness. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நான் ஆஃபீஸ் போனாலும் எல்லாரும் கூட நான் ஒன்னா தான் இருப்பேன், எங்க போனாலும் ஒன்னா தான் இருப்பேன், ஒரு டூர் போனாலும் எல்லாரும் ஒன்னா போவோம். ஸோ இட் இஸ் அபவுட் ஆல் ஃபைட்ஸ், இல்லை எல்லா ஃபைட்ஸும் ஒன்னா இருப்போம். ஸோ தட் செக்குலரிசம் இப்போ இருக்க கரண்ட் இதுல நான் வந்து நம்மளோட இதுல வந்து ஸ்கிரிப்சர் படி நீங்க பார்த்து சொல்லணும். யூ ஹேவ் டு ஸ்பீக் ஆன் பேஸ்ட் ஆன் தி ஸ்கிரிப்சர். தட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து இது growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றோம். இல்ல இட் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ஃபெய்த். யூ அண்டர்ஸ்டுட்? செக்குலரிசம் இட் ஹெல்ப்ஸ் இன்க்ரீசிங் மை ஃபெய்த் ஆர் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் மை ஃபெய்த். கிளியர்? தமிழ்ல சொல்லணும்னா எல்லா மதங்களும் ஒண்ணு. ஸோ அப்படின்ற ஒரு கூற்று வந்து இப்போ இருக்கு, ரைட்டா? ஸோ நம்ம வந்து அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, நான் எல்லாரும் கூடயும் பழகணும், எல்லாரையும் ஏத்துக்கணும், எல்லாரும் கூடயும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அது வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா, இல்ல அது வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை இன்னுமே லெஸ் அது தேய்மானப்படுத்துமா? இல்லையா? டாபிக் புரிஞ்சுதா? Okay. Okay. Okay, so Calvary Church, I'm going to give 10 seconds. நீங்க அதுல டிசைட் பண்ணணும். It has helped to increase my spiritual growth or it is going for a depreciation. Okay, 10 seconds starts now. என்னோட என்ன முடிவுனா லைக் வந்து அது வந்து பக்தி வந்து குறைக்குது அப்படின்ற மாதிரி பேசுறேன். Okay. Okay bro, cool bro, நீங்க எப்பயுமே ஆப்போசிட் தான் எடுக்கிறீங்க. சோ இன்னும் நல்லா இதுவா அடிங்க, இன்னும் பவர்ஃபுல்லா அடிங்க, சரிங்களா? ஓகே, சோ இட் இஸ் கிளியர் நவ. சோ Calvary Church என்ன பேச போறாங்கன்னா, இல்ல நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து போனேன்னா அதனோட ஃபெய்த் தான் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பேச போறாங்க. சோ சென்ட் ஜான் சர்ச் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இல்ல நான் எல்லாரும் கூடயும் பழக தான் என்னோட ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பேச போறீங்க. கிளியர்?
கிளியரா? ஓகேண்ணா. ஸோ சென்ட் ஜான் சர்ச் நீங்க தான் டிஃபெண்ட் பண்ண போறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த டிபேட். யுவர் ப்ரிப்பரேஷன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Searches, your time ends. St. John's, உங்க டைம் 90 செகண்ட்ஸ். நீங்க யார் பேசுறீங்களோ you have to start now. The time starts now. இப்போ வந்து செக்யுலரிசம் எல்லா மதமும் வந்து ஐ எம் நாட் அக்செப்டிங் அது. நான் உள்ள ஐ எம் நாட் அப்சார்பிங் தேம். பட் நான் வந்து ஐ எம் இன் அ வே லைக் அவங்க கூட வந்து இருக்கிறேன். என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் அவங்க கூட இருக்கு. So I am with them. I am able to convert them or like I am able to bring them into Christ. அது என்ன? I'll quote one verse from the Bible. 1 Corinthians 6 chapter 6 verse 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இப்போ நம்ம வந்து we are rooted in Christ. நம்ம வந்து தேவனோட அதாவது கர்த்தரோட ஆவியில இசைந்து இருப்போம். நம்மளோட மாம்சம் மட்டும்தான் வந்து இவங்களோட இருக்குமே தவிர நம்மளோட ஆவி வந்து எந்த பாதிப்பும் வராது. My spiritual life does not get affected. My faith increases when I go and when I am still working on my progressionல நான் போயிட்டு இருக்கும்போது it is getting increases. And one more verse, 1 Corinthians chapter 6 verse 12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றைக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்படின்னா நான் எல்லாமே எனக்கு நான் அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இருக்கு. ஆனாலும் வந்து ஐ வில் நாட் allow that to என்ன அதை அடிமைப்படுத்திக்க பண்ண. And one more verse, யோவான் 13:35. பிதா என்னையில அன்பா இருக்கிற போல நீங்களும் நான் வந்து உன் மேல அன்பா இருக்கிற மாதிரி நீங்களும் மத்தவங்களோட அன்பா இருக்கீங்க. So we promote love to others. அது மூலமா we can bring back them also to Christ, towards Christ. That's all. Okay, நீங்க 1 minute 40 seconds யூஸ் பண்ணிருக்கீங்க சென்ட் ஜான்ஸ். So now it's time for Calvary Church. 90 seconds starts now. இப்போ நம்ம வந்து பார்க்குற விஷயம் வந்து எல்லா மதமும் வந்து ஓகே ஒரே உண்மைதான் வந்து சொல்ல வருது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஆனா நம்ம உண்மையா அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது கிடையாது. ஏன் நம்ம இதை வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னா எல்லா மதங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் இருக்குது. எல்லா மதங்கள் எல்லாருடைய மனநிலையிலயும் ஒரு உண்மைகள் இருக்குது. பட் ஆனா எல்லாத்துலயும் என்ன 100% ட்ரூ கிடையாது. ஸோ நம்ம எந்த மதத்தை எடுத்தாலும் கண்டிப்பா அவங்களுடைய விஷயத்துல ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்கும். அவங்களுடைய அந்த பின்பற்றுதலுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும். அது ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஓகே, அவங்களுடைய அந்த மனநிலையை நம்ம வந்து எல்லா விதத்திலையும் மதிக்கிறோம். ஆனா அதே சமயத்துல நம்மளால அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து அதை வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது. கடவுள் நமக்கு வந்து ஒரு தனித்துவமா நம்மளை எடுத்து பயன்படுத்துறாரு. ஸோ வந்துட்டு நம்மளை வந்து அவர் முன்குறித்தவராக நம்மளை வந்து ஒரு தனிமையில நம்ம கரெக்டா லீட் பண்ணி நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தனியான ஒரு கூட்டமா நம்ம வந்து வெளிச்சமா தெரியணுன்றதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா எல்லாரோடையும் இசைந்து போக முடியாது. இசைந்து போக முடியாதுன்றதுக்கான அர்த்தம் வந்து நம்ம வந்து அவங்களோட கலந்துக்கிறதோ இல்லை அவங்களோட விஷயங்களை நம்ம வந்து வெறுக்கிறதோ கிடையாது. பட் ஆனா நம்ம வந்து தனித்துவமா இருக்கிறோன்றத வந்து காண்பிக்கிறது. அதே சமயத்துல அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நமக்குள்ளார என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லா விதமான மதமும் வந்து ஃபண்டமெண்டலி டிஃபரெண்ட் அண்ட் சூப்பர்ஃபிஷியலி த சேம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ bro. So St. John's, your time starts now. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம இந்த டாபிக் பார்ப்போம், செக்குலரிசம். எல்லாரோடையும் அப்படி வந்து என்ன சொல்றது,
இதுல வந்து ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல இது வந்து பிராக்டிகலா பைபிள் காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து இப்போ வரைக்குமே கூட இதை நம்ம சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எரேமியா 2:10-11 ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா அவங்க வந்து ஒரு தேவன் அங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த ஜனங்கள் வந்து ஒரு புறஜாதி ஜனங்களை வச்சு கம்பேர் பண்றாங்க. நீங்க அங்க போய் பாருங்க, அவங்க தங்க தேவர்கள் அல்லாத தேவர்களை மாற்றினது உண்டோ, ஆனால் நீங்கள் என் மகிமையை மாற்றினீர்கள். அங்க வந்து என்ன சொல்றது, தேவன் அந்த ஜனங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த இடத்துல தேவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள், புறஜாதியார ஒரு எக்ஸாம்பிளா அவங்க காட்டி அவங்க தேவன் அந்த இடத்துல வழி நடத்துறத பார்க்கிறோம். ஸோ தேர் ஆர் சம் அவங்களோட விசுவாசம், அவங்க வந்து தேவ பக்தி வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இனி கூட பாருங்க, வெளியில அவங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க, ஆனா நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம அப்படி செய்யறோமா, அதை பார்த்து நம்ம ஃபெய்த் இன்னும் வளராம இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு வசனம் என்னன்னா மத்தேயு 13:33-34 பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கு. புளித்த மாவுனா கிரியேட் அ டிஃபரன்ஸ். புளித்த மாவுனா எனக்கு கொஞ்சம் இருக்கும், பட் ஆனா இட் வில் டர்ன் ஆல். சோ வி ஷுட், நம்ம கொஞ்சமா நம்ம தேவனுக்குள்ள ஒரு சிறிய கூட்டமா தான் இருக்கும். ஒரு 12 சீஷர்கள் தான் உலகத்தை கலக்குகிறவர்களா மாறினாங்க எப்போது தேவனுக்குள்ள இருக்கும்போது. சோ அதுதான் நம்ம சிந்திக்கணும். நம்ம இன்னைக்கு அப்படி வெறுத்துட்டு அப்படி போறது வந்து இட்ஸ் நாட் ரைட். நம்ம வந்து அவங்களோட காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது, நம்ம புளித்தமாவா இருக்கணும். சோ அதுதான் நம்ம பார்க்கணும். எபிரேயர் 2:15 இயேசு கிறிஸ்து கூட எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருந்தா வசனத்துல கொடுத்திருக்கு. சோ undergoes all thing, ஆனா வெற்றி சிறந்தார் அப்படிங்கறதுதான் நம்ம முடிவுல பார்க்கணும். Thanks. So Calvary Church, your time starts now. ஓகே, என் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செகுலரிசம் இஸ் அஃபெக்டிங் மை ஃபெய்த். ஓகே, நீங்க லிட்டரலா பாருங்க, இப்போ நீங்க ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கு வந்து அதிகமான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு கம்மியான ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்போ வந்து எனக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. அதாவது இப்போ நான் ஃபெஸ்டிவல்ஸ்ல அவங்களுக்கு அதிகமா இருக்கு, என்ன நான் தாழ்த்திக்கிறது. அதே மாதிரி லிட்டரலா பாத்தீங்கன்னா நான் திருப்பதிக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஃபெய்த் நான் பார்க்க சொன்னேன், நான் என் சர்ச்சில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கசிங், ஒரு டிபேட்டபிள் பார்க்க கூட டிபேட் பண்ண முடியாது. அவங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஃபெய்த்தை வந்து அவங்க லிட்டரலி அவங்களோட டெம்பிள்ஸ் அவங்களுடைய எதுலையும் அவங்க அந்த அளவுக்கான ஃபெய்த்தை வைக்கிறாங்க. அதை என்னோட ஃபெய்த்தோட நான் கம்பேர் பண்ண சொன்னேன், நான் ரொம்ப லிட்டரலா விடுறேன், என்னோட ஜீசஸை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ண சொன்னா விடுறணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்கு அதிகமா வருது. அதே மாதிரி பிரிவினைகள் நமக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்போ சர்ச்சஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கிறது. அதை அவங்க பார்த்துட்டு இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கதானே செய்யுது அப்படின்னு சொன்னேன். அந்த செகுலரிசம் என்றது வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி என்னோட ஃபெய்த்தையும் அது அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சொசைட்டி, இந்த நம்ம நேஷன்ல இப்போ வாழ்றோம்னா ஏதோ ஒரு கட்சி, ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கட்சி உள்ள வருது அப்படின்னு நினைக்க சொன்னேன். நான் அங்க செகுலரிசம் இது பண்ண முடியுதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதே ஒரு லிட்டரலான டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொரோனா டைம், இந்த டைம்ல கூட சர்ச்சஸ் என்னோட ஃபெய்த் நான் லிட்டரலா ஓபன் பண்ணுவேன், இல்ல லிட்டரலா என்னோட ஃபெய்த்துக்கு நான் ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதேதான் எல்லா விதத்திலுமே செகுலரிசம்ன்றது வந்து மற்ற மதத்தை நான் கம்பேர் பண்ண சொன்னா என்னோட ஃபெய்த்ன்றது வந்து அந்த அளவு சஃபிஷியண்டா இல்ல, என்ன சுத்தி இருக்கிற மக்கள் வந்து அந்த அளவு இல்ல அப்படின்றத நான் முன்வைக்க விரும்புறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச். ரெண்டு பேருமே நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ் எல்லாருமே பேசிருக்கீங்க. அண்ட் நவ் 4 minutes டைம் ஃபார் த ரியல் டிபேட். டைம் ஆக்குபென்சி எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ யுவர் 4 minutes starts now. ஓகே, தேங்க்யூ. இப்போ பிரதர், இப்போ கார்டன் முத்துராஜன் வந்து அவங்க சொல்றாங்க ஃபெஸ்டிவல்ஸ் வந்து என்ன வந்து அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறேன். கொலோசியர் 2:16 கொடுத்திருக்கு. ஆகையால் போஜனத்தையும் வானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையாவது, மாத பிறப்பையும், ஓய்வு நாள் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலா இருக்குது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இங்க பாருங்க, அங்க வந்து இதுல வந்து யூதர்கள் பண்டிகைகளை பார்க்கிறோம், அவங்களுக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இது நியாய பிரமாணத்தின் மீது எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து கிருபையின் பிரமாணத்துல கிறிஸ்துவுக்குள் இசைந்திருப்பதுதான் வந்து நம்மளுக்கு அது வந்து என்ன சொல்லி, அது பண்டிகை காட்டி மேலான ஒரு விஷயம். சோ வந்து நம்ம அதுல நம்ம நிலைத்து இருக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு முக்கியமே ஒழிய ஓகே முடிச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு சொல்றாங்க இது விஷயம் வந்துட்டு நம்ம பண்டிகைகள் பத்தி இப்போ வந்து விஷயம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளை கடவுள் எல்லா விதத்திலையும் பிரித்து எடுக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஸோ வந்து கடவுள் நம்மளை வந்து பிரித்து எடுத்து நீங்க இப்படி இருங்க, அவங்கள வந்து பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, கத்துக்காதீங்க, நீங்க வந்து இதை மட்டும் பின்பற்றுங்க, இதுல இருந்து நீங்க வந்துட்டு மாத்திரம் நீங்க எடுத்துக்கோங்க, லைக் இந்த பொல்லாத சந்ததியில இருந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி
கடவுள் நம்மளை வந்து பிரித்து கண்டிப்பா அழைக்கிறார். ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம அவங்க கூட தான் இருக்க போறோம், அவங்க கூட தான் நம்ம டிராவல் ஆக போறோம். பட் ஆனா நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பா வந்து ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையா கிறிஸ்துவுக்குள்ளார வந்து இருக்கும் பொழுதுதான் அது வந்து அவருடைய வழியை நம்ம பின்பற்றுகிறதுக்கு ஏற்ற விதமா இருக்கும். நம்ம எல்லா விதத்தையும் ஒண்ணு அப்படி நம்ம எடுத்து இப்ப நம்ம ஆர்சி கிறிஸ்டியன்ல நம்ம அதை தான் நிறைய விஷயங்கள்ல வந்து பாக்குறோம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பில்லர் எழுப்பி இது வந்து ஒவ்வொரு சர்ச் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே அநேக நேரங்கள்ல வந்து பேசுறோம். ஸோ வந்து சூப்பர்ஃபிஷியலான காரியங்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன், ஃபண்டமெண்டலா நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. நம்ம வந்து ஒரு பிரித்து வைக்கப்பட்ட ஒரு கடவுளுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது நம்ம அதுதான் வந்து நம்மளே புறஜாதிகளா இருக்கும்போது நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் we belong to God alone. ஓகேவா? இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் நம்ம உலகத்தோட இசைந்திராதிருங்கள் தான் தேவன் சொல்றாரு. இந்த உலகத்தோட போகிற போக்கு இவங்க வந்து ஓகே இந்த மார்க்கத்தார் வந்து இந்த வேலை போறாங்க அப்படியே போயிட்டு இருந்தா அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அண்ட் தென் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக நம்ம கிறிஸ்டியன் லைஃப் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி கிடையாது. வேணும்னா அப்ப நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணும், உங்க விசுவாசிகளா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, என்னோட ஃபெய்த் வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு, அப்ப நான் இது ஒரு பண்டிகையா பண்றேன், நீங்க செலிப்ரேட் பண்ணி உங்களோட you have to satisfy yourself. ஆனா எங்க மத்த மார்க்கத்தார் வந்து பண்டிகை நிறைய கொண்டாடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு பண்டிகையில நம்மளோட மார்க்கத்துல பண்டிகை இல்லைன்னு, அதுக்கு நீங்க இதை விட்டுட்டு போவீங்களா? will you leave this and go for that? அது விஷயம் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களோட சபையில இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர்ஸோ சரி, உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கமிட்டிஸும் இருக்கும் சரி, அவங்களோட ஒற்றுமையும் நீங்க பிற மதத்துல இருக்கிற ஒற்றுமையும் நீங்க கம்பேர் பண்ண முடியுமா? என்னோட கமிட்டியில என்னோட சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுமே ஒற்றுமையா இருக்காங்க, கன்சென்சஸ் டிசிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தரைக்குறைக்கான வார்த்தைகள் கூட சில விஷயங்கள் வந்து நம்ம சர்ச்சுக்குள்ளே நடக்குது. அந்த மாதிரி விஷயம் நடக்க சொன்ன அது இருக்குது. அவருடைய கருத்துன்றது ஒண்ணுதானே, ஒரே பைபிள் தானே நம்ம படிக்கிறோம். அப்ப எப்படி நம்ம கருத்து அதிகமா வர வாய்ப்பு? நானும் 5 மணிக்கு கடவுள் தான் கும்பிடுறேன், நீங்களும் 5 மணிக்கு கடவுள் தான் கும்பிடுறீங்க, இதுதான் ப்ரே பண்றோம். சிலை வழிபாடும் இருக்கு, அவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்மளும் அதை பண்ணலாமா? இட் இஸ் ராங். 4 minutes it's over. the last 4 minutes ரெண்டு பேருமே பேசும்போது இன்னும் நிறைய பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் 4 minutes லிட்டரலா ஃபைட் பண்ணிக்கிட்டீங்க. நீ ஒன்னு சொல்ல, நான் ஒன்னு சொல்ல, நீ ஒன்னு சொல்ல, நான் ஒன்னு சொல்ல, அந்த மாதிரி தான் இருந்ததுல. ஸோ ரெண்டு பேருமே இன்னும் நல்லாவே சஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜோன்சன்னா, I'm over to you now. Thanks Michael, and really a good war between CSA St. John's and CSA Calvary Church. The topic is also a beautiful topic which we just spoke. நீங்க ரெண்டு பேர் பேசுனீங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க ரெண்டு டீமுமே. பட் டாபிக் பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் will affect my faith or not, இதுதான் டாபிக். பட் சர்டன் திங்ஸ், என்னுடைய பாயிண்ட்ஸ் அண்ட் வியூஸ் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்றதே பார்த்தீங்கன்னா செக்குலரிஸ்டிக் கண்ட்ரி. ஸோ இந்தியா இஸ் அ செக்குலரிஸ்டிக் கண்ட்ரி, எவ்ரி ஒன் நோஸ். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த செக்குலரிசம்ல எப்படி இருக்குது, அது வந்து நம்ம எப்பவுமே திங்க் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மக்களோடு பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஹவு வி ஆர் ஸ்ட்ராங் வித், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செக்குலரிஸ்டிக் இதில் நம்ம அந்த மோட்ல இருக்கும்போது கூட we will be grow up in God. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. பட் ஆனால் நம்ம எல்லா விதத்துலையுமே நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு ஒரு கடினமான ஒரு இதுதான் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செக்குலரிசம்ல இருந்தாலும் நம்மளுடைய டிப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். But that's good. So both the teams has just given you, but it's a mere point between you both the people. ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆனால் ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, நம்ம ஏசப்பாவே எடுத்துக்கலாமே. அவர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள், பிரஜாதி மக்கள் இடத்துல தான் அவருடைய சுவிசேஷமே இருந்துச்சு. அவர் தனிப்பட்ட யூதர்கள் கிட்ட மட்டும் இல்லை, அவர் யூதர்ல பிறந்திருந்தால் கூட யூத மக்களுக்கு மட்டும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக இல்லை இல்லையா? அவர் எல்லாருக்குமே தன்னுடைய சுவிசேஷத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணக்கூடியவராக இருந்த அநேக மக்கள்
அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். இவ்வளோ ஒரு செக்குலியாரிசம்ல இருந்தாலும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆண்டவர் உள்ள இருக்க ஒரு ஃபெய்த் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஹீஸ் த செட் எக்ஸாம்பிள். பவுல் எடுத்துக்கலாம். பவுல் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் மத்தியில் செய்த பெரிய ஊழியம், சபைகளுக்கு முக்கியமாக சபைகளுக்கு செய்த ஊழியம் அநேகமாக இருக்கும் பொழுதும் புறஜாதி மக்களிடத்திலே அவர் வர வேண்டும், புறஜாதி மக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய தலையாய ஒரு இதாக இருந்துச்சு. அவருடைய பணியையும் நேர்த்தியாய் செய்து முடித்தவராக காணப்பட்டார். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்கா இருந்தது என்னன்னா, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், அவரோடு இருக்கிற அந்த ஒரு ஃபெய்த்துக்கு முக்கியமான காரணம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ இதை தான் நாங்கள் பேஸ் பண்ணி நான் பாயிண்ட் போட்டது. ஸோ போத் த டீம்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ Michael and team will announce you a score for the finals. Wish you all success. Hey, Michael, over to you, Michael. Thanks. Thanks, and this is the last debate for this year Refresh 2020 Dust Up Events. Last debate and it ended very well, I think. So எல்லாருமே நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, and especially ரெண்டு சர்ச்சஸ்மே. And ரெண்டு பேரும் நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. as அண்ணா செட், ஜான்சன் செட், நீங்க சென்ட் ஜான் சர்ச்சில் இன்னுமே எம்பசைஸ் பண்ணிருக்கலாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ் அண்ட் பவுல் எல்லாருமே. ஸோ அந்த எம்பசிஸ் நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா த்ரூ அவுட் ஜீசஸோட ஜேர்னி எடுத்துட்டீங்கன்னா ஜேர்னி எல்லாமே நான் பிலீவர்ஸ் கூட தான். ஸோ சமாரிட்டன் பெண்ணு, ஸோ எல்லாமே நான் பிலீவர்ஸ் கூட தான். ஸோ பட் ஸ்டில் ஈ ஸ்டுட் அப். அந்த எக்ஸாம்பிளை நீங்க இன்னும் எம்பசைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இன்னும் இது அதே மாதிரி கல்வாரி சர்ச் நீங்க எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் இன் வேர்ல்ட்லி திங்ஸ். வேர்ல்ட்லி திங்ஸை பத்தி பேசும்போது எல்லாமே ஸ்ட்ராங்கா பேசுனீங்க. பட் when it comes to biblical reference, உங்க ரெஃபரன்ஸ்க்கு பவுல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுனது, தீமோத்தேயுக்கெல்லாம் எழுதுனது பாத்தீங்கன்னா அந்த அந்நிய இருக்கவங்களுக்கு கூட போய் உங்களுக்கு என்ன வேலை, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அந்த வசனத்தெல்லாம் இன்னும் கோட் பண்ணிருக்கலாம். நம்மள பிரித்தெடுக்கிறது தான் கடவுளோட இதுன்னு சொல்லி கரெக்டா அவர் கோட் பண்ணீங்க ரீமன். பட் ஆனா அந்த வசனத்தை சொல்லியிருக்கலாம். ஸோ பவுல் சொல்லியிருக்காரு கிளியரா. ஸோ நீங்க அந்த உலகத்தவரோட ஒற்றி வாழ்வது உங்களுடைய வாழ்க்கை கிடையாது, நீங்க பிரித்து எடுத்தவங்க, கடவுள் சொன்ன அந்த வசனமும் இருக்கு. ஸோ அந்த பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்தது உங்களுடைய சைட்ல. ஸோ அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 சொல்லிட்டாங்க, புளித்த மாவு நம்ம எல்லாருக்குமே இதுவா இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் குட். பட் ஸ்டில் ரெண்டு சைட்லயும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கு. போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி குட் ஜாப். அதான் சொல்லுவேன், இந்த டைம்குள்ள யூ ஹவ் டன் அ குட் ஜாப். அண்ட் போத் கால்வரி நீங்க ரொம்ப இதுவா சூஸ் பண்ணீங்க, பீயிங் சேஃபர் சைடா இல்லாம நோ we are going to go strike against the opponent அப்படின்ற மாதிரி விச்சோஸ். நீங்க டாஸ் வின் பண்ணாலும் you did it, but we'll see, we'll wait and see scores வச்சு, and we'll let you know the results. And I thank everybody, all the churches who joined with us. See you everybody.